இதான் பாஜக வெற்றி விழாவில் நடந்த திருப்பம். இனி அண்ணாமலை பக்கம் வருவ திமுகவுக்கும் சேர்ந்து விழுந்த இடி. மகாராஷ்டிராவில் மும்பை உள்ளிட்ட மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அங்கு தமிழ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அண்ணாமலை மும்பை மகாராஷ்டிரா நகரமில்லை, அது சர்வதேச நகரம் என்றார். இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இதற்கு உத்தவ் தாக்கரே ஆதரவாளர் சஞ்சய் ராவத், மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலையை கடும் விமர்சனம் செய்தனர். அவர்களது ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்திருந்தனர். இதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருந்தார். குறிப்பாக ராஜ் தாக்கரே பேசுகையில் லுங்கி என்று உடையை மையப்படுத்தி பேசியது தமிழ் பண்பாட்டையும் அண்ணாமலையையும் இழிவுபடுத்தியதாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா பாஜக மாநில தலைவர் ரவீந்திர சவான் வார்த்தைகளால் பதிலளிக்கவில்லை, மாறாக அவர் தனது செயலால் பதிலளித்தார். மும்பை உள்ளாட்சி தேர்தல் முடிவில் பாஜக வெற்றியை பிடித்தது. இந்த வெற்றி விழாவில் அவர் வேஷ்டி அணிந்து மேடைக்கு வந்தார். இது வெறும் புகைப்படம் மட்டுமில்லை, இது எதிர்க்கட்சிகளுக்கு உணர்த்தும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ் அடையாளம் முக்கியம், அதற்கு பாஜக ஆதரவாக நிற்கிறது என்பதற்கான வெளிப்பாடுக்காகவே பார்க்கப்படுகிறது. பாஜக இதனை ஒரு தனிப்பட்ட செயலாக பார்க்கவில்லை. குஜராத்தில் வல்லபாய் பட்டேல் முதல் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வரை, அசாமில் லாசித் போர்புகன் முதல் தெலுங்கானாவில் கோமரம் பீம் வரை இந்தியாவின் அனைத்து பகுதிகளின் அடையாளங்களையும் பாஜக தொடர்ந்து மரியாதை செய்து வருகிறது. அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கிகளை மட்டுமே பார்க்கும் இடத்தில் பாஜக இந்தியாவின் நாகரிக தோற்றத்தை கடைபிடித்து வருகிறது என்பதே இதனை காட்டுகிறது. மகாராஷ்டிரா மாநில தலைவரின் இச்செயலுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளிப்படையாக பாராட்டினார். இந்த நிகழ்வின் முக்கியமான பார்வையாக இருப்பது ரவீந்திர சவான் அவதூறு அரசியலில் ஈடுபடாமல் அடையாள செயலால் பதிலளித்தார். ஒரு மகாராஷ்டிரா தலைவரே தமிழர் அடையாளத்தை பின்பற்றுவது பாஜக இந்தியா முழுவதும் ஒன்றுபட்ட பண்பாட்டை மதிக்கும் கட்சி என்பதை வெளிப்படுத்துகிறது. தமிழர் உடை மற்றும் பண்பாட்டை இழிவுபடுத்த முயன்றவர்கள் இருந்த பொழுது பாஜக அதனை கொண்டாடி பதிலளிக்கிறது. வேஷ்டி என்பது ஒரு உடை மட்டுமல்ல, அது தமிழர் மரியாதை, பாரம்பரியம், தொடர்ச்சி ஆகியவற்றின் அடையாளம். அதை தேசிய அளவில் அணிந்தது முக்கிய செய்தியாக மாறியுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் உலகளவில் தமிழ் கவிதைகளை மேற்கோள் காட்டுவதும் பொங்கலை கொண்டாடுவதும் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த நிகழ்வு அந்த பண்பாட்டை மீண்டும் உறுதி செய்துள்ளது. எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் சனாதனம், இந்துக்கள் எதிர்ப்பு, தமிழர்களை இழைப்புப்படுத்துதல் என எதிரான அரசியலை கையில் எடுக்கையில் பாஜக உயர்ந்து நின்று தமிழர் பண்பாட்டை காக்கும் அளவுக்கு அல்ல, அதை பெருமையுடன் போற்றி வருகிறது.